உங்களுக்கு தெரியுமா புதிய ஏற்பாடு எப்பொழுது முடிய போகிறது என்று? ඔව් පාස්ටර්. ஆம் பாஸ்டர். එදිතරා 22 නේද? வெளிப்படுத்தல் 22 அல்லவா பாஸ்டர்? එතකොට කොහොමද ඔයගොල්ලෝ කියන්නේ කිව්වනම්? அப்ப நீங்க எப்படி அதை சொல்ல முடியும் என்று சொல்லுவீர்களானால்? අපි බයිබලයේ අන්තිමට තියෙන එලිදරව් පොතනේ. அப்படியான வேதாகமத்திலே கடைசியா இருப்பது வெளிப்படுத்தல் புத்தகம் அல்லவா? එලිදරව් 22 ඉවරයි. வெளிப்படுத்தல் 22 முடிந்தது. නෑ. இல்லை. අලුත් කිවිසුම පටන් ගන්න කොතනද? புதிய ஏற்பாடு எங்கே ஆரம்பிக்கிறது? මතෙව් එකේ. மத்தேயு 1 පාස්ටර් සුරේෂ්ට පිස්සු වගේ. பாஸ்டர் சுரேஷுக்கு பைத்தியம் போல. අපි අතේ බයිබලේ තියෙනවා. எங்க கையிலே பைபிள் இருக்கிறது. අපි හොඳටම දන්නවා. எங்களுக்கு நல்லா தெரியும். මතෙව් එකේ අලුත් කිවිසුම පටන් ගන්නෙ. மத்தேயு 1 தான் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கின்றது. එලිදරව් 22 අලුත් කිවිසුම ඉවර වෙන්නේ. வெளிப்படுத்தல் 22 புதிய ஏற்பாடு முடிகிறது. ඉතින් මෙයා අහනවා இவர் கேட்கிறார், අලුත් කිවිසුම කොතනද පටන් ගන්නෙ කොතනද ඉවර වෙන්නේ? புதிய ஏற்பாடு எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிகிறது என்று கேட்கிறார். මිත්‍රවරුනි, அன்பானவர்களே, අලුත් කිවිසුම පටන් ගන්නෙ මතෙව් එකෙන් නෙවෙයි. புதிய ஏற்பாடு ஆரம்பிப்பது மத்தேயு 1 அதிகாரத்திலே அல்ல. මතෙව් එකේ මොනවද තියෙන්නේ? மத்தேயு 1 அதிகாரத்தில் என்ன இருக்கிறது? යේසුස් වහන්සේගේ උපත. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு. යේසුස් වහන්සේගේ උපතෙන් අලුත් කිවිසුම පටන් ගත්තේ නෑ. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிலே புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கப்படவில்லை. එතකොට කවදාද? அப்போ எப்போ? අර අවුරුදු 30 සේවය පටන් ගත්තේ அந்த 30 வருட ஊழியம் ஆரம்பித்த காலம் නෑ. இல்லை. මාර කතාවක් නේ. சரி, நல்ல கதை அல்லவா? එතකොට යේසුස් වහන්සේ කුරුසිපත් උනේ இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த நேரத்தில் නෑ. இல்லை. හරියටම මං කියලා දෙන්නද මිත්‍රෝ? சரியாய் சொல்லட்டுமா சிநேகிதர்களே? තමා පාවා දෙනු ලැබූ ராத்திரியே அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே ரொட்டி රැගෙන ස්තුති කොට කඩා அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை உடைத்து මෙය අනුභව කරන්න இதை வாங்கி புசியுங்கள், මා එනතෙක් මාගේ මරණය සිහි කරන්න කියලා කිව්වා. நான் வரும் வரையிலே என்னுடைய மரணத்தை நினைவு கூறுங்கள் என்றார். භෝජනයෙන් පසුව அவர்கள் உண்ட பின்னதாக சாப்பிட்ட பின்பதாக කුසලානය රැගෙන அவர் அந்தப்படிய பாத்திரத்தையும் எடுத்து මේ මාගේ අලුත් ගිවිසුම නැමැති රුධිරය இது என்னுடைய புதிய உடன்படிக்கையினாலாகிய இரத்தம் என்று சொன்னார். එතකොට තමයි යේසුස් වහන්සේ අලුත් ගිවිසුම කියන සංකල්පය හඳුන්වා දෙන්නේ. ஆமென். அப்பொழுதுதான் இயேசு புதிய ஏற்பாடு என்கிறதான ஒரு காரியத்தை கொண்டு வருகிறார். ඒ රාත්‍රී භෝජනයෙන් පසුව அந்த ராத்திரி போஜனத்திற்கு பின்னதாக ගෙත්සමනේ වලට ගියා. அவர்கள் கெத்செமனே தோட்டத்திற்கு போனார்கள். ගෙත්සමනේ උයනේ මොනවද උනේ? கெத்செமனே தோட்டத்திலே என்ன நடந்தது? යේසුස් වහන්සේ කම්පණයට පත් වෙලා இயேசு மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாகி උන්වහන්සේ යාඥා කරනකොට அவர் ஜெபிக்கிற பொழுது මං වෙන දේශනාවක හරි මේ එලිදරව් එකේ හරි මං කියලා දීලා තියෙනවා වෛද්‍යානුකූලව කොහොමද ඒක සිදු වුනේ කියලා. ඒ නිසා දැන් මට ඒක කියන්න වෙලා නැහැ. வேறொரு பிரசங்கத்திலோ அல்லது வெளிப்படுத்தல் சம்பந்தப்பட்ட காரியத்திலோ இது எப்படி நடந்தது, விஞ்ஞான ரீதியாக இது எப்படி நடந்தது என்பதை நான் சொல்லியிருக்கேன். இப்பொழுது சொல்ல நேரம் போதாது. හැබැයි යේසුස් වහන්සේගේ රුධිර දහඩිය මෙන් එළියට ඇවිල්ලා විශාල වශයෙන් වැగిරෙන්න පටන් ගත්තා. அப்பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் வேர்வை துளிகளை போல வெளியே வந்து அது விழுந்தது என்று சொல்லப்படுகிறது. ඒ පළවෙනි ලේ බිඳුව ගෙත්සමනේ උයනේ වැටෙනකොට තමයි அந்த முதல் சொட்டு இரத்தம் கெத்செமனே தோட்டத்திலே விழுந்த பொழுதுதான் අලුත් ගිවිසුමක් පටන් ගත්තේ. புதிய ஏற்பாடு ஆரம்பித்தது. තේරෙනවද? விளங்குகிறதா? අලුත් ගිවිසුම ඉවර වෙන්නේ කවදද දන්නවද? எப்பொழுது புதிய ஏற்பாடு முடிகிறது தெரியுமா? සභාව ඔසවා ගන්න මොහොතේ. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட போதுதான். එලිදරව් පොතේ කොතනද? வெளிப்படுத்தலிலே எந்த இடத்திலே? තුන්වෙනි පරිච්ඡේදය හමාර වෙනකොට. வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் முடிகிற பொழுது அது நடக்கிறது. එතකොට එලිදරව් 4 ඉඳලා 22 වෙනකම් මොකද? அப்போ வெளிப்படுத்தல் 4:22 வரையில என்ன? ඒක අලුත් ගිවිසුමට පස්සේ
அதாவது புதிய உடன்படிக்கையின் பின்னதாக අලුත් ගිවිසුමට පස්සේ පරණ ගිවිසුමේ අවුරුදු 7ක් ඉතිරිව තියෙනවා. அதாவது புதிய ஏற்பாட்டினுடைய முடிவிலே முடிவிலே பழைய ஏற்பாட்டினுடைய மிகுதியான 7 வருடங்கள் ஆரம்பிக்கின்றது. දානියෙල් 9 தானியேல் 9ஆம் அதிகாரம் 24 ඉඳලා 27 වෙනකන් කියවනකොට 24 இருந்து 27 வரை வாசிக்கிற பொழுது අවුරුදු 490ක් තියෙනවා යුදෙව් ජනතාව වෙනුවෙන්. அங்கே 490 வருடங்கள் என்று யூதர்களுக்கு என்று சொல்லப்படுகிறது. ඒකේ අවුරුදු 483ක් ඉවරයි. அதிலே 483 வருடங்கள் முடிந்து விட்டது. 484 වෙනි අවුරුද්ද පටන් ගන්න කලින් 484ஆம் வருடம் ஆரம்பிக்கும் முன்னதாக ඉඩසක් තියෙනවා. ஒரு இடைவெளி. ඒක තමා අනුග්‍රහය කාලය. அதுதான் கிருபையின் காலம். ඒක තමා අන්‍ය ජාතිකයාගේ කාලය. அதுதான் புறஜாதிகளுடைய காலம். ඒ නිසායි දෙමළ සිංහල අපි අද දෙවියන් වහන්සේගේ දරුවෝ වෙලා ඉන්නේ. ஆகவே தமிழர்கள் சிங்களவர்களாகிய நாம் எல்லோரும் தேவ பிள்ளைகளாகி இருக்கிறோம். අපේ කාලය ඉවර වෙන්නේ நம்முடைய காலம் முடிவடைகிறது අපිව ඔසව ගන්න දවසේ. நாம் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற நாளிலே. දානියෙල්ගේ ඒ 400 අවුරුදු 490 தானியேலுடைய 490 வருடங்கள் අවසාන අවුරුදු 7 மிகுதியான முடிவான 7 வருடங்கள் පටන් ගන්න යන්නේ සභාව ඔසවා ගත්තයින් පස්සේ. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அந்த 7 வருடங்கள் முடிவடையும். ඒ නිසා ඒක අලුත් ගිවිසුම නෙවෙයි. ஆகவே அது புதிய ஏற்பாடு அல்ல. ඒ නිසා දැන් වගේ සුදාත්මයන් වහන්සේ ඒකේ නැහැ. දැන් වගේ සුදාත්මයන් වහන්සේ ඒකේ නැහැ. அதிலே இப்பொழுது இருக்கிறது போல பரிசுத்த ஆவியானவர் அந்த காலத்தில் இல்லை. සභාව නැහැ. சபை இல்லை. පරණ ගිවිසුම වගේ பழைய ஏற்பாடு போல දේවමාලිගාව තියෙයි. தேவாலயம் இருக்கும், පූජාසනය තියෙයි. பலிபீடம் இருக்கும். යුදෙව්වෝ දේවමාලිගාවේ දෙවියන් වහන්සේට නමස්කාර කරයි. யூதர்கள் தேவாலயத்திலே தேவனை ஆராதிப்பார்கள். දැන්